இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா ஒரு புதுசா ஒரு பையன் வேலைக்கு வந்திருக்கான். சரி. வேற இருந்து எசிக்கப்பேன். இன்னைக்கு அவனோட அனுபவத்தை நம்ம கேட்போம். அவன் எப்படி இன்னைக்கு வேலை செஞ்சிருக்கான், எப்படி அவனுக்கு கஷ்டமா இருக்க ஈஸியா இருக்கான்னு நம்ம கேட்போம். அதான் இந்த பையன் எசிக்கப்பேன். எஸ்கேப் எப்படி இருக்குது? வேலை வந்து கஷ்டமா தான் இருக்கு. காப்பாங்காட்டுல ஒரு இடத்துல இருந்தேன், மணல இருந்தேன், அது நல்லா இருந்து. சரி. இங்க வந்ததான் தெரியுது, ஆட்டோமேட்டிக்கா தூக்கமா வருது. வெட்ட கூட முடியல, அந்த உடம்பு அப்படி இருக்கு. வெட்ட நான் ஈஸியா இருக்குன்னு நினைச்சு வந்தேன். சரி. தெரியுது வலி அப்படின்னு. கஷ்டம் அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கு. கஷ்டம் அவ்வளவு கஷ்டம் இருக்கு. பார்த்தா இதுக்கு முன்னாடி சென்னையில வேலை பார்த்தாங்க. சரி. சென்னையில அங்க வந்து சொகுசா இருந்து பழகிட்டாரு. ஏன்னா இப்ப ஊருக்கு வந்தான். அங்க சில பல பிரச்சனைகள் இருந்துச்சு, ஊருக்கு வந்துட்டான். சரி. என்ன வேலை போறேன்னு தெரியல. வா காட்டு வேலைக்கு போய் பழகு, மம்முட்டியில பழகு அப்படின்னு காட்டு வேலை கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தான். அப்புறம் நான் நம்மளோட அடுத்த கட்ட டார்கெட் என்னன்னாக்கி காட்டுல மம்முட்டி பழகிட்டு செய்யும், காட்டுல போய் அடுத்து வேலை கட்டுதான். இங்க வந்து நான் வேலை பழகும், இதுதான் நம்ம சம்பளத்தை பார்க்க முடியும். அதனால இங்க கூப்பிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு என்னன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். முதல் நாள் இந்த வீட்டுக்கு போனா படுத்து தூங்கிருந்து ரெஸ்ட். ஏன்னா இப்ப உடம்புடி கொடுத்துட்டு என்னன்னா அந்த வேலை போறது ஆரம்பத்துல கஷ்டம், பழகிட்டே நல்ல ஈஸி தான். விவசாயத்துல எல்லாரும் பழகுங்க, கஷ்டமா இருந்தாலும் சரிதான். நம்ம கை கொடுக்குற தொழில் ஒரே தொழில் அது மட்டும்தான். எல்லாரும் விவசாயத்தை பழகுங்க, விவசாயத்தை காப்போம்.